ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. பழைய ஓய்வூதிய திட்டம் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றத்தில் புதிய தீர்ப்பு அரசு ஊழியர்களுக்கு பெரும் நிம்மதியை தந்திருக்கு. இது ஒரு சிலருக்கு தான் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதை பற்றின முக்கியமான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழைய ஓய்வூதிய திட்டம் புதுப்பிப்பு செஞ்சுருக்காங்க. அதாவது பழைய ஓய்வூதிய திட்டம் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா குறித்த சமீபத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பு நாடு முழுவதும் உள்ள அரசு ஊழியர்களுக்கு பெரும் நிம்மதியையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தியுள்ளது. ஏன் அப்படின்னா, பல வருட குழப்பங்கள் மற்றும் சட்ட போராட்டங்களுக்கு பிறகு புதிய தீர்ப்பு இறுதியாக ஓபிஎஸ் மறுசீரமைப்பிற்கு யார் தகுதியுடையவர்கள் என்பது குறித்து தெளிவுபடுத்துகிறது. சாதகமான முடிவுக்காக காத்திருக்கும் லட்சக்கணக்கான மத்திய மற்றும் மாநில ஊழியர்களை இது நேரடியாக பாதிக்கும் என்பதால் இந்த தீர்ப்பு பரவலாக விவாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஓபிஎஸ் மற்றும் என்பிஎஸ் இடையேயான விவாதம் தீவிரமடைந்துள்ள நேரத்தில் இந்த தீர்ப்பு வந்துள்ளது. ஓபிஎஸ்ஸின் உத்தரவாதமான சலுகைகளுடன் ஒப்பிடும்போது தேசிய ஓய்வூதிய முறை என்பிஎஸ் அதை பார்த்தீங்கன்னா குறைந்த நிதி பாதுகாப்பை வழங்குது என்று பல ஊழியர்கள் நீண்ட காலமாக வாதிட்டு போராடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த தீர்ப்போட மூலமா உச்சநீதிமன்றம் பல முக்கிய கவலைகளை நிவர்த்தி செய்து குறிப்பிட்ட ஊழியர் குழுக்களுக்கு சாத்தியமான மறுசீரமைப்பிற்கான கதவை திறந்திருக்காங்க. இந்த முடிவு இப்போது ஓய்வூதியங்கள் குறித்த எதிர்கால அரசாங்க கொள்கைகளை வடிவமைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருது. தீர்ப்புல என்ன மெயினா கூறியிருந்தாங்க, அதாவது இப்போ இந்த 8th பே கமிஷன் ப்ராசஸ் நல்லா நடந்துருக்குல்ல, இப்போ ரிவைஸ்டா ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மக்களுக்கு கன்வீனியன்ட்டாகவே இல்லை. அதாவது மத்திய அரசு பென்ஷன் வாங்கக்கூடியவங்களுக்கு அது கன்வீனியன்ட்டாகவே இல்லை. என்ன இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கூட ரைஸ் பண்ணாங்க. ஸோ அதை தொடர்ந்து தான் உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஏன்னா 7th பே அந்த பீரியட்லேயே வந்த அனௌன்ஸ்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கு அகைன்ஸ்டாக ஈக்குவலண்ட்டாவது பண்ணி கொடுக்கணும். ஆனால் ரிவைஸ் பண்ணி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை விட்டுறக்கூடாது, எங்களுக்கு அதுவும் கிடைக்காம போயிடக்கூடாது அப்படின்னு தான் போராடினாங்க. அதுக்கான சக்ஸஸ் அப்படிங்கிறது தான் இப்போ நடந்திருக்கு. ஸோ தீர்ப்பில் என்ன கூறியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். என்பிஎஸ் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு அறிவிக்கப்பட்ட காலியிடங்களின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் அரசாங்க குறிப்பிட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஓபிஎஸ்க்கு தகுதியுடையவர்களாக இருக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஆட்சேர்ப்பு அறிவிப்புகள் சட்ட முக்கியத்துவம் வாய்ந்தவை என்றும் என்பிஎஸ்க்கு முந்தைய விளம்பரத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்களுக்கு உறுதியான நியாயமின்றி ஓபிஎஸ் சலுகைகளை மறுக்க முடியாது என்றும் நீதிமன்றம் வலியுறுத்தியிருக்காங்க. ஓபிஎஸ் சகாப்த விதிகளின் கீழ் விண்ணப்பித்ததாகவும் அதே ஓய்வூதிய உரிமைகளை பெற வேண்டும் என்றும் வாதிட்ட ஆயிரக்கணக்கான ஊழியர்களின் கூற்றுக்களை இந்த முடிவு வலுப்படுத்தியிருக்காங்க. இப்போது யார் இதனால பயனடைவாங்க அப்படின்னு பார்க்கலாம். புதிய தீர்ப்பு முதன்மையாக ஜனவரி 1, 2004 முன்பு ஆட்சேர்ப்பு தொடங்கி பின்னர் சேரும் செயல்முறை அல்லது நியமன முறைகள் முடிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு பயனளிக்குது. ஓபிஎஸ் அடிப்படையிலான அறிவிப்புகளின் கீழ் விண்ணப்பித்த போதிலும் இதுபோன்ற பல ஊழியர்கள் முன்னர் என்பிஎஸ்ஸில் கட்டாயப்படுத்தப்பட்டனர். இந்த தீர்ப்பு அவர்களின் நிலைப்பாட்டை வலுப்படுத்துகிறது மற்றும் ஓபிஎஸ் சலுகைகளை பெறுவதற்கான தெளிவான பாதையை உருவாக்குது. பல மாநில அரசாங்கங்கள் இப்போது தாமதமான நியமனங்கள் மற்றும் ஓபிஎஸ் தகுதி தொடர்பான நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் மேல்முறையீடுகளை மதிப்பாய்வு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மீதான தாக்கம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களை பொறுத்தவரை இந்த தீர்ப்பு ஒரு முக்கிய திருப்புமுனையாக குறிக்கிறது. குறிக்குது. நிர்வாக தாமதங்கள் காரணமாக ஓபிஎஸ் மறுக்கப்பட்டவர்களுக்கு இப்போது சாதகமான பரிசீலனை கிடைக்கக்கூடும் அப்படின்னு நம்பப்படுது. மத்திய அரசு இன்னும் ஒரு உலகளாவிய மறுசீரமைப்பு கொள்கையை அறிவிக்கவில்லை என்றாலும் தனிப்பட்ட வழக்குகளை நியாயமாக மறுமதிப்பீடு செய்ய இந்த தீர்ப்பு அரசாங்கத்தை வலியுறுத்துகிறது. நாடு தழுவிய அளவில் பொருந்தக்கூடிய தன்மையை ஊழியர் சங்கங்கள் ஏற்கனவே கோரத் தொடங்கியுள்ளனர். இது வரும் வாரங்களில் புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட அதிகாரிகளை தள்ளக்கூடும் அப்படிங்கிறது இந்த ஒரு தருணத்துல முக்கியமா குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். மாநில அரசு ஊழியர்களுக்கான அவங்களுக்கு என்ன தாக்கம் ஏற்படும் அப்படின்றது அதையும் பார்த்துடலாம். பல மாநிலங்கள் பல ஆண்டுகளாக சீரற்ற ஓபிஎஸ் கொள்கைகளை கொண்டிருப்பதால் மாநில அரசு ஊழியர்கள் கணிசமாக பயனடைவார்கள். ஓய்வூதிய தகுதியை தீர்மானிக்கும் போது அனைத்து மாநிலங்களும் பின்பற்ற வேண்டிய ஒரு சீரான சட்ட வழிகாட்டுதலை உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்குது. ஏற்கனவே ஓபிஎஸ்ஐ மீட்டெடுத்த பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள் தங்கள் கட்டமைப்பை வலுப்படுத்த இந்த தீர்ப்பை பயன்படுத்தலாம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக கூறப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் மற்றவர்கள் தங்கள் பணியாளர்களிடமிருந்து நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் கோரிக்கைகளை மறுமதிப்பீடு செய்ய வேண்டிய கட்டாயமும் இந்த ஒரு சமயத்தில் ஏற்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. ஓபிஎஸ் மற்றும் என்பிஎஸ் இடையே உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஒரு தருணத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன். பழைய ஓய்வூதிய திட்டம் கடைசியாக பெற்ற சம்பளத்தின் அடிப்படையில் வாழ்நாள் முழுவதும் உத்தரவாதமான ஓய்வூதியத்தை உறுதி செஞ்சிருக்கு. ஓய்வுக்கு பிறகு பாதுகாப்பு மற்றும்
ஸ்திரத்தன்மையை வழங்குது. இதற்கு நேர்மாறாக தேசிய ஓய்வூதிய முறை சந்தையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஓய்வூதிய வருமானம் உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை மற்றும் சந்தை செயல்திறனை பொறுத்தது. இது ஊழியர்களுக்கு, குறிப்பாக ஓய்வு பெற விரும்புபவர்களுக்கு ஒரு பெரிய கவலையை அளிச்சது. புதிய தீர்ப்பு விவாதத்தை மீண்டும் தூண்டுகிறது. என்பிஎஸ்ஸின் நிலையற்ற தன்மையை விட ஓபிஎஸ்ஸின் உத்தரவாதம் மற்றும் கணிக்கக்கூடிய தன்மையை விரும்பும் தொழிலாளர்களுக்கு இது அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஊழியர் சங்கங்களின் எதிர்வினை. ஸோ ஊழியர் சங்கங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் கடந்த வாரம் வந்தப்பெல்லாம் இதுக்கு எகென்ஸ்டாக குற்றச்சாட்டு, அதே மாதிரி நிதி அமைச்சர்கிட்ட கோரிக்கையெல்லாம் வச்சாங்க. ஸோ அதுக்கு எகென்ஸ்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்தியா முழுவதும் உள்ள ஊழியர் சங்கங்கள் இந்த தீர்ப்பை வரவேற்றுள்ளனர். இது ஒரு தார்மீக மற்றும் சட்டப்பூர்வ வெற்றி என்று கூறியுள்ளன. பல தொழிற்சங்கங்கள் இந்த முடிவு ஓபிஎஸ்ஐ முழுமையாக மீட்டெடுப்பதற்கான அவர்களின் நீண்டகால கோரிக்கைகளை ஆதரிப்பதாக நம்புகின்றனர். தீர்ப்பை தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் உடனடியாக கொள்கை திருத்தங்களை வலியுறுத்துவதால் நாடு தழுவிய போராட்டங்களும் பிரச்சாரங்களும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தருணமே நிகழ்ந்துச்சு. இந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களாக என்பிஎஸ்க்கு எதிராக போராடி வரும் ஊழியர்களிடையே நம்பிக்கையை அதிகரித்துள்ளதாகவும் தகவல் நிறைய தலைவர்கள் கூறியிருக்காங்க. அதே மாதிரி இதுவரை அரசாங்கத்தோட பதில் என்ன இருந்துச்சு, இப்போ ஆஸ் ஆன் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு தீர்ப்பை ஒப்புக்கொண்டுள்ளது. ஆனால் நாடு தழுவிய தாக்கம் குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிடவில்லை. அதாவது அந்த தீர்ப்பை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் நாடு முழுவதும் கம்பல்சரி இதுதான் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை அதிகாரப்பூர்வமாக வெளியிடலை. எந்த ஒரு முடிவையும் அறிவிப்பதற்கு முன்பு அதிகாரிகள் சட்ட விவரங்களை ஆராய்ந்து நிதி தாக்கங்களை ஆராய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருது. பல அமைச்சகங்கள் ஏற்கனவே உள்ள மதிப்பீடுகளை தொடங்கியுள்ளனர். மேலும் எதிர்கால வழிகாட்டுதல்கள், விரிவான நிதி ஆய்வுகளை பொறுத்து குறிப்பாக ஊழியர் குழுக்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தால் நாடாளுமன்றத்தில் வரவிருக்கும் கொள்கை விவாதத்திலையும் இந்த தீர்ப்பு பாதிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எதிர்காலத்தில் சாத்தியமான கொள்கை மாற்றங்கள் என்னென்ன இருக்கும், என்னென்ன நிகழும் அப்படின்னு பார்க்கலாம். புதிய தீர்ப்பு ஓய்வூதியத்துறையின் பரவலான கொள்கை சீர்திருத்தங்களுக்கு வழிவகுக்கும். நிலைத்தன்மை மற்றும் ஊழியர் பாதுகாப்பை சமநிலைப்படுத்த ஓபிஎஸ் மற்றும் என்பிஎஸ் இரண்டின் கூறுகளையும் இணைக்கும் ஒரு கலப்பின மாதிரியை அரசாங்கம் அறிமுகப்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் நம்புறாங்க. ஏன்னா இது அரசாங்கத்தோட கூற்று, அதே மாதிரி மக்கள் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு ஆவரேஜா காமனா என்ன கொடுத்தா பெனிஃபிட்ஸா இருக்கும் அப்படிங்கிறது கம்பல்சரி திங்க் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சில மாநிலங்கள் தீர்ப்பிற்கு இணங்க தங்கள் ஓய்வூதிய விதிகளையும் திருத்தலாம். மத்திய அரசு தீர்ப்பின் மீது முன்கூட்டியே செயல்பட்டால் லட்சக்கணக்கான ஊழியர்கள் தெளிவான ஓய்வூதிய உரிமையை பெறலாம். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள தகராறுகள் மற்றும் வழக்குகளை குறைக்கலாம். கம்பல்சரி இது எல்லாமே நடக்கும். ஸோ இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இந்த ஒரு தீர்ப்பு ஃபைனலைசேஷன் ஆனா, அதே மாதிரி ஊழியர்கள் இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிற என்னோட கணிப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தீர்ப்பின் மூலம் ஓபிஎஸ்க்கு தகுதியுடையவர்கள் என்று நம்பும் ஊழியர்கள் ஆட்சேர்ப்பு அறிவிப்புகள் மற்றும் நியமன கடிதங்கள் உட்பட அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் சேகரிக்கணும். அந்த துறைகளிடம் முறையான பிரதிநிதித்துவங்களை தாக்கல் செய்வது மறு ஆய்வு செயல்முறைகளை விரைவுபடுத்த உதவும். புதிய சுற்றறிக்கைகள் விரைவில் வெளிப்படலாம் என்பதால் மாநில மற்றும் மத்திய வழிகாட்டுதல்களுடன் புதுப்பித்த நிலையில் இருக்க சட்ட வல்லுநர்கள் பரிந்துரைக்கின்றனர். ஓபிஎஸ் தகுதியின் மீட்டெடுக்கப்பட்ட விளக்கத்தின் கீழ் சலுகைகளை நாடுபவர்களுக்கு சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுப்பது மிக முக்கியமானதாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நான் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஓய்வூதிய திட்டம் புதுப்பிப்பு அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து உச்சநீதிமன்றத்தின் புதிய தீர்ப்பு இந்தியா முழுவதும் உள்ள அரசு ஊழியர்களுக்கு ஒரு மைல்கல் தருணமாகும். இது பல ஆண்டுகளாக நிலவி வந்த நிச்சயமற்ற தன்மையை தீர்த்து குறிப்பிட்ட தொழிலாளர் குழுக்களிடையே ஓபிஎஸ் தகுதிக்கான சட்ட அடிப்படையை வலுப்படுத்தி இருக்கு. நாடு தழுவிய முழுமையான மறுசீரமைப்பு ஒரு கொள்கை முடிவாகவே இருந்தாலும் இந்த தீர்ப்பு புதிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் உருவாக்கி இருக்கு. அரசாங்கங்கள் உடனடியாக செயல்பட்டுச்சு அப்படிங்கிற சமயத்தில் லட்சக்கணக்கான ஊழியர்கள் நீண்ட காலமாக கோரி வரும் நிதி பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் இறுதியாக அவங்க அடைஞ்சு அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பெனிஃபிட் இத்தனை காலம் வேலை செஞ்சதுக்கு அப்படிங்கிறதுக்கே சொல்லலாம். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். யாராவது பார்க்காம இருந்தாங்கன்னா பாருங்க. இப்போ சொன்ன நான் டீட்டெயில்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் சேரும்.